அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் கணேசன், உங்கள் மேத்ஸ் சார். இது நம்ம ஜிபி மேத்ஸ் யூடியூப் சேனல். இது பர்டிகுலராக மேத்ஸை எளிமைப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கணக்கை கசப்புன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த கணக்கு கசப்பு கிடையாது, அது கற்கண்டு அப்படின்னு மாற்ற போகிறோம். எப்படிங்க? கணக்கு கசப்பல்ல, கற்கண்டு மாற்ற போகிறோம். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஆனால் இப்போது என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா, 10th மேத்ஸ் அடுத்த வாரம் 25/3/2026 புதன்கிழமை அன்னைக்கு நம்ம 10th எல்லோரும் மேத்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். வருஷம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். கணக்கில் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப அவசியம். நம்ம இப்போ கணக்கில் எப்படி 100க்கு 100 மார்க் வாங்குறது, அந்த எக்ஸாமில் எப்படி 100க்கு 100 மார்க் வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது எப்படி? இப்போது கணக்குனாலே ரொம்ப முக்கியம் பயிற்சி. நம்ம பயிற்சின்னு சொல்லும் பொழுது நம்ம நினைவுக்கு வரக்கூடியவர் ப்ரூஸ் லீ, தற்காப்பு கலை நிபுணர். தன்னுடைய பயிற்சியின் வாயிலாக மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர். அவரை எளிதில் யாராலும் வெல்ல முடியாது. இவர்கிட்ட ஒரு நேர்காணலில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு யாரையாவது பார்த்து பயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் ப்ரூஸ் லீ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 10,000 வகையான கிக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட பயம் கிடையாது. ஆனால் ஒரே கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அந்த நபரை கண்டு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறார். எப்படிங்க? ஒரே கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அவங்கக்கிட்ட எனக்கு பயம் இருக்குது, அவங்கள எதிர்கொள்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ப்ராக்டிஸ் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும், திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அதை எளிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. மேத்ஸ் அப்படி தாங்க. பயிற்சியும் கவனமும் கணிதத்தின் 2 கண்கள். அதனால் ரொம்ப பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பாருங்கள், ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பயிற்சி இல்லாமல் போய் கிரவுண்டில் நிற்க முடியாது. ஒரு நீச்சல் வீரர் பயிற்சி இல்லாமல் போய் இறங்கி நீச்சல் அடிக்க முடியாது. ஒரு கார் ரேசர் பயிற்சி இல்லாமல் கார் ஓட்ட முடியாது. ஆனால் அதெல்லாம் பார்ப்பதுக்கு எளிமையாக தெரிந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். திரும்ப 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 ப்ராக்டிஸ். நம்ம இதிலேருந்து எடுத்துக்கூடிய கீவேர்டு என்னென்னா ப்ராக்டிஸ். அது பண்ணி தான் நம்ம இந்த 10th மேத்ஸை அடித்து பட்டை கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு 10th இப்போ 100 மார்க் நம்ம கொடுக்குறாங்க. அந்த 100 மார்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரி கொஸ்டின், அதாவது 43வது கொஸ்டின், அதில் ஆ அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 8 மார்க் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்போ நம்ம 3 டைப் இருக்குது. தொடுகோடு வரைதல் இருக்குது, வடிவொத்த முக்கோணங்கள் வரைகிறது இருக்குது, முக்கோணம் வரைதல் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா தொடுகோடு வரைதல் இல்லையா? இதில் தொடுகோடு வரைதல் 3 வகை இருக்குது. வட்டத்தின் மேலுள்ள புள்ளி வழியாக தொடுகோடு வரைதல், தொடுகோடு நான் தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல், வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து தொடுகோடு வரைதல். ஒரு வட்டத்துக்கு வெளியில் ஒரு புள்ளியிலிருந்து 2 தொடுகோடு போடலாம். வட்டத்துக்கு மேலே உள்ள புள்ளியிலிருந்து ஒரே ஒரு தொடுகோடு தான் வரைய முடியும். வட்டத்துக்கு உள்ளே ஒரு புள்ளி வச்சோம்னா தொடுகோடே வரைய முடியாது. சரிங்களா? அப்போ அந்த டைப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடுறோம். இதில் பாருங்கள், இந்த தொடுகோடு வரைதலில் அந்த முதல் வட்டம் வரைகிறதுக்கு எத்தனை மார்க்கு, உதவி படம் போடுறதுக்கு எத்தனை மார்க்கு, 2வது வட்டம் வரைகிறதுக்கு எத்தனை மார்க்கு, அதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வடிவொத்த முக்கோணம் பார்த்தலாம். இந்த 3 பேட்டர்ன் ஏதாவது 2 நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்வேன்னா, தொடுகோடு வரைதலும் வடிவொத்த முக்கோணங்களும் ரொம்ப பக்காவாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக அதில் நீங்கள் 8 மார்க் எடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப். கிராஃபும் அதேமாதிரி 2 வகை இருக்குது. இருபடி சமன்பாடுகளுடைய வரைபடங்கள் இருக்குது. அதாவது இருபடி சமன்பாடு வரைபடம் வரைந்து அந்த தீர்வின் தன்மையை கண்டுபிடிக்கிறது அந்த இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாறுபாடுகள் வரைபடங்கள் இருக்குது. இதில் மொத்தமே 10 கொஸ்டின் தான் இருக்குது. நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷனில் 5 கொஸ்டின்ஸு, இன்டைரக்ட் வேரியேஷனில் 5 கொஸ்டின்ஸ், எதிர் மாறுபாடில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஸ்டின் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டில் பாருங்கள், எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, பேருந்து கணக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வரிசையாக கணக்கு இருக்கும். இது 2 நேர்மாறல் கொஸ்டின். அதுக்கடுத்து நிறுவன கணக்கு இருக்கும், அப்புறம் நிசாந்து கணக்கு இருக்கும். இது 2 எதிர்மாறல் கொஸ்டின். சரிங்களா? இந்த 4 கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கு எடுத்துட்டோம்னா துணிக்கடைக்காரர் இருக்கும், y = ½ இருக்கும், அது 2 நேர்மாறல் கொஸ்டின். xy = 24 ஒரு கொஸ்டின் இருக்கும், அது எதிர்மாறல் கொஸ்டின். குழாய்கள் கணக்கு எதிர்மாறல் கொஸ்டின். பரிசுத்தொகை கணக்கு எதிர்மாறல் கொஸ்டின். இருசக்கர வாகன நிறுத்தமிடம் நேர்மாறல் கொஸ்டின். ஸோ நேர்மாறல் 5 கணக்குகள் இருக்குது, எதிர்மாறல் 5 கணக்குகள் இருக்குது. நேர்மாறல் அப்படின்னா உங்களுக்கு நேர்கோடாக கிராஃப் வரணும். எதிர்மாறுபாடு அப்படின்னா உங்களுக்கு வளைவரையாக வரணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த கிராஃபில் நீங்கள் 8 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி முடித்தோடனே அடுத்து என்ன செய்யணும்? கிராஃப் போட்டுடணும்.
கிராஃப் போடும்போது ஒரு சந்தேகம் இருக்குது சார், எங்கே சார் கிராஃப் போடுறது, கிராஃப் ஷீட் எங்கே வச்சுருப்பாங்க? கிராஃப் ஷீட்டுக்கான உங்களுக்கு 30 பக்கம் கொண்ட ஒரு புக்லெட் இருக்கும். அதில் வந்து 28வது பக்கத்துக்கும் 29வது பக்கத்துக்கும் நடுவில் கிராஃப் ஷீட் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 28வது பக்கத்துக்கும் 29 பக்கம் நடுவில் கிராஃப் ஷீட் போர்ஷனில் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. ஆனால் எழுதுறது முன்னாடி ஒயிட் போர்ஷனை நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், 2வது பேஜ் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க, அதை நம்ம விட்டுருப்போம். அதுக்கு அடுத்த பேஜில் ஜாமெட்ரி வரைஞ்சிருப்போம். ஜாமெட்ரி வரைஞ்சி அது பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் கிராஃபில் நீங்கள் எழுத வேண்டியது அட்டவணை, மாறுபாட்டின் வகை, விகித சம மாறிலி, சமன்பாடு, புள்ளிகள், தீர்வு எல்லாம் நீங்கள் அங்கேயே எழுதி முடிச்சுக்கலாம். அளவு திட்டம் ரொம்ப முக்கியம். அங்கேயும் கூட ஒரு டைம் அளவு திட்டம் எழுதிக்கங்க. கிராஃப் சீட்லேயும் கொண்டு வந்து அளவு திட்டம் எழுதிக்கங்க. ரொம்ப பக்காவாக ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி முடிச்சுக்கோங்க. 43வது முடிச்சுட்டு 44வது கொஸ்டின் முடிச்சிருங்க. ஸோ இதில் 8 8 16 மார்க்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதே கிடையாது. இது அப்படியே புக்கில் உள்ள அதே கொஸ்டின் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தொடுகோட்டின் நீளம் வந்து ரொம்ப முக்கியம். தொடுகோட்டின் நீளம் அப்படிங்கிறது உதாரணத்து பாருங்கள், ஒரு 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து அதில் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறித்து அதிலிருந்து தொடுகோடு வரை சொல்கிறாங்க. இப்போ தொடுகோட்டின் நீளம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். 6 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் ஆரமாக நம்ம அதை மாற்றிருப்போம். 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வருங்க, தொடுகோட்டின் நீளம் 4 சென்டிமீட்டர் வரும். இது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் வரலாம், அல்லது அதை விட 3.9 சென்டிமீட்டர் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சருக்கு கரெக்டாக மார்க் போட்டுருவாங்க. 4.1 சென்டிமீட்டர் வரலாம். அதாவது இந்த ஸ்லைட் வேரியேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் 4 சென்டிமீட்டர் எழுதிடுறது பெஸ்ட்டு என்னை கேட்டால். அதை நீங்கள் கவனம் பார்த்துக்கோங்க. நம்முடைய தொடுகோட்டு நீளம் அப்படிங்கிறது ரொம்ப வேரியேஷன் வரக்கூடாது. +or-0.1, அதுலேருந்து 0.1 மேலே போய்க்கலாம், இல்லை 0.1 கீழே வந்துக்கலாம். பார்த்துக்குங்க. கிராஃப் முடிச்சிடுறோம். இப்போ அடுத்து 1 மார்க் கொஸ்டின். பாருங்க, புக்கு ஃபுல்லாக நமக்கு 125 1 மார்க் தான் இருக்குது. ஸோ அந்த 125 1 மார்க்கை ரொம்ப கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அதுலேருந்து 10 கொஸ்டின் அப்படியே எழுதிடலாம். ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினில் கூடிய வேர்டிங்கும் மாற்ற மாட்டாங்க, ஆப்ஷனோட ஆர்டரும் மாற்ற மாட்டாங்க. எப்படி புக்கில் இருக்கோ அதே சேம் நமக்கு அப்படியே வந்துடும். அப்புறம் அது எழுதுறதுக்கு என்ன பிரச்சனை, ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? ஸோ அந்த நல்லா அப்படியே நீங்கள் 125 கொஸ்டின் இந்த ரெகுலராக அந்த 7 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 1 மார்க்கோட ஆன்சர்ஸ் எல்லாம் வரிசையை எழுதி பழகுங்க. உங்களுக்கு வந்து நான் எங்களுடைய இதில் இந்த சேனலில் வந்து லிங்க்கெல்லாம் கொடுத்துருவோம். 1 மார்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லிங்க்கெல்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேர்டிங் ரொம்ப கவனமாக படித்து பாருங்கள். கிரியேட் பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வேர்டிங் மேலே கூடிய வேர்டிங்கில் சின்னதாக ஸ்லைட் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து மாறும். அப்படி சில கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ 10+4ங்கிறது ரொம்ப முக்கியம். 10 வந்து புக் பேக் கொஸ்டின், 4 வந்து கிரியேட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின்ஸ் எப்படிங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுக்க தேவையில்லை. 8th 9th 10th இந்த 3 கிளாஸில் நல்ல மேத்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பின்னொன்று எது வந்து ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்கும்பொழுது, எந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவும் 0லிருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 1க்கு மேலே இருக்கக்கூடியது நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது. 0க்கு கீழே கூடிய மைனஸ் வேல்யூ நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவாக இருக்க முடியாது. இது தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்குது. நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட போகிறேன். கிரியேட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ நீங்கள் போட போகிறேன். அதையும் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டின். அப்படி பல்காக நம்ம அள்ளக்கூடிய மார்க் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் தான் நம்ம மார்க் அப்படியே அள்ள முடியும். நம்முடைய மார்க்கை ஹைக்கில் கொண்டு நிறுத்துறதுக்கு காரணம் இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ். த்ரூ அவுட் த இயர் நம்ம நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்போம், நிறைய பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் லெசன்லேருந்து மட்டும் 2 5 மார்க் வரும். அதை நீங்கள் அழகாக எழுதிங்கன்னா 2 5 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட் லெசனில் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல்ல மொத்தம் ஒரு 9 கொஸ்டின் வரும். அம்புக்குறி அட்டவணையில் 2 கொஸ்டின் கம்பல்சரி, அதுக்கெல்லாம் இன்னொரு 3 கொஸ்டின் இருக்குது. அப்புறம் அந்த f(-3), f+2 இந்த மாதிரி வேல்யூஸ் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு 3 இருக்குது. f.gயில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணால் 2 கொஸ்டின் ஈஸியாக எழுத முடியும். அதெல்லாம் நம்ம நடத்துகிறேன். நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்துகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த 42வது வினா மட்டும்தான் கட்டாய வினா. அந்த வினா வந்து எப்படின்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் கிடையாது, ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னென்னா, சிபிஎஸ்சி போர்டில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க. இருபடி சமன்பாட்டினுடைய தன்மையை காண்க. ஆனால் இருபடி சமன்பாடு டைரெக்டாக கொடுக்காம x-1 the whole square + x-2 the whole square + x-3 the whole square அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம அந்த இருபடி சமன்பாடை நம்ம உருவாக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது புக்கில் இருக்கிற கொஸ்டின்.
நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிரியேட்டிவ் கொஷின், அவ்வளோதான். பெருசாலும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் கான்செப்ட் நம்ம புக்கில் இருக்கிற கான்செப்ட் தான் வருமா தவிர புதுசாக வெளியிலேருந்து ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வர போக மாட்டாங்க. அப்போ நம்ம இதை அழகாக கிராக் பண்ணிடலாம். இதை நம்ம பண்ணோம்னா 5 மார்க் சூப்பராக எடுத்துடலாம். அப்புறம் நம்ம தேற்றங்கள் படிக்கணும். 3 தேற்றங்கள் நம்ம சொல்கிறது தேல்ஸ் தேற்றம், கோணரிசமேடி தேற்றம், பித்தகரஸ் தேற்றம். மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் எல்லாம் நான் படித்து முடித்தேன் சார், நிறைய நாள் ஸ்டடி ஹாலிடே நிறைய நாள் இருக்குது சார் அப்படின்னா அதை படித்து வச்சுக்கோங்க. மாற்று வட்டத்துண்டு தேற்றம் படிச்சுக்கோங்க, நல்லா வருங்க. தேற்றத்தில் மறுதலையை காண்க, கன்வர்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சிருந்தால் எழுதணும், இல்லைன்னா அதை விட்டுருங்க. இதை அப்படியே எழுதி வச்சா மார்க் வருமானம் வராது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மறுதலை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது பித்தகரஸ் தேற்றம். அதாவது ஒரு நீளமான பக்கத்தினுடைய வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம் என்றால் அது செங்கோண முக்கோணம் சொல்கிறது. இது அதனுடைய கன்வர்ஸ் பார்ட் இல்லையா? அவ்வளோதான். ஏதேனும் ஒரு பக்கத்தினுடைய வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம் என்றால் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது கன்வர்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் போகும். அதை நம்ம கவனம் பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம போகிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ். புக் ஃபுல்லாக நமக்கு ஒரு 200லேருந்து ஒரு 250 2 மார்க்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான். 200 2 மார்க்ஸ் அதிகபட்சம். எல்லாமே பார்க்கணும் சார் அப்படின்னாலும் 250 தான். இந்த 250 2 மார்க்ஸை பார்த்துட்டிங்கன்னா அழகாக எழுதிடலாம் சார். 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரு 150 5 மார்க் கொஸ்டின்ஸ் 150 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தா அவ்வளோவுக்கு எழுத முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு 14 1 மார்க்கு, 10 2 மார்க்கு, 10 5 மார்க்கு, 2 கிராஃப் ஜியோமெட்ரி கொஸ்டின். இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம அழகாக 100 மார்க் எடுக்கலாம் சார். 100 மார்க்கு மேத்ஸில் தான் சார் போடுவாங்க. மற்ற இதுலலாம் வந்து 100 மார்க் போடுறதுன்னு யோசிப்பாங்க. மேத்ஸில் தரமாக நீ எழுதினா 100 மார்க் அழகாக போட்டுருவாங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் எழுதும்போது நீங்கள் கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கணும், ஆப்ஷன் எழுதியிருக்கணும், ஆன்சர் எழுதியிருக்கணும். இந்த ஆப்ஷன் ஆன்சர் இது 2ல் ஏதாவது ஒன்று தப்புனா கூட உங்களுக்கு தப்புகள் போட்டுருவாங்க. அந்த 2யுமே தப்பு போட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு ஜியோமெட்ரி, அப்புறம் கிராஃபு, அப்புறம் 1 மார்க்கு, அப்புறம் 5 மார்க்கு, அப்புறம் லாஸ்ட்டாக 2 மார்க். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் அழகாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். இப்போ மதிப்பீடு முறையில் சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். அதாவது இம்மதிப்பீடு முறையில் குறிக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது மாற்று முறைகளில் நீ சரியான விடை கொண்டு வந்திருந்தாலும் உனக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். சார் மாற்று முறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 3 எண்கள் கொடுத்து அதனுடைய மீப்பெரு பொதுவகுதியை கண்டுபிடிக்க சொன்னால் நீ யூக்ளிடியன் வகுத்தல் முறையில் போட்டாலும் உனக்கு மார்க் இருக்குது. சாதாரணமாக 3 எண்களையும் ஒரே இதில் எடுத்து நீங்கள் மீப்பெரு பொதுவகுதி கண்டுபிடித்தாலும் உனக்கு மார்க் இருக்குது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஷனில் கொண்டு வருவோம். அப்படியே வரிசையாக ஒன்று நான் சொல்லுவேன். அடுத்து நான் சொன்னது தான், சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகளை வந்து ஆப்ஷன் எழுதியிருக்கணும், ஆன்சர் எழுதியிருக்கணும். 2ம் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி 2, பகுதி 3 மற்றும் பகுதி 4 உள்ள வினாக்களுக்கான விடைகள் முழுவதுமாக சரியாக இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். தீர்வில் தவறு இருந்தால் மட்டும்தான் படிநிலைக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது பாருங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள், சூத்திரம் சரியாக எழுதியிருந்தால் குறிப்பிட்ட படிநிலைகளில் வந்து தவறு இருந்தால் அந்த சூத்திரத்திற்கு முழு மார்க் கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. புக்கு ஃபுல்லாக ஒரு 70 to 80 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. 70 ஃபார்முலா, அதிகபட்சம் 80 ஃபார்முலா. இந்த 70லேருந்து 80 ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஃபார்முலாவை போகிற ரெகுலராக காலையில் எந்திரிச்சு ஒரு முறை ஃபார்முலாவெல்லாம் சொல்லுங்கள். ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 7 மார்க் வரைக்கும் ஃபார்முலா மூலமாக நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் நான் மேத்ஸில் ஃபெயில் ஆயிடுவேன் சார்ங்கிற பயமே வேணாம். மேத்ஸ் தான் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய பாடம். இது எப்படி நம்ம மார்க் எடுக்க போகிறோம், எப்படி இந்த எக்ஸாமில் 100க்கு 100 மார்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து என்னுடைய வீடியோக்களை நான் தொடர்ச்சியாக போட போகிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோக்களை அப்படியே அழகாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு லெசனாக அப்படியே சால்வ் பண்ணி சொல்லிகிட்டே வரேன். புத்தகத்தில் கூடிய அந்த ப்ரோக்ரஸ் செக் இருக்கு இல்லையா, முன்னேற்ற சோதனை, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 10th மேத்ஸை கிராக் பண்ண போகிறோம். நம்ம சென்டம் எடுக்க போகிறோம். மேத்ஸை பற்றி பயம் வந்தால் தூக்கி போடுங்க, நான் இருக்கேன். ஓகே, பாய், தேங்க்யூ.